இப்ப பாத்துடலாம். நாளைக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நான் பிரீமியர் ஷோல இந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அரவிந்த் சாமியோட ஃபேமிலி அவங்களோட வீடை இழந்து அவங்களோட சொந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு போற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பல வருஷம் கழிச்சு அவரோட சிஸ்டர் மேரேஜ்க்காக அரவிந்த் சாமி திரும்ப சொந்த ஊருக்கே வராரு. அந்த ஊர்ல ஒரு நாள் நைட்ல நடக்க போற சம்பவங்கள் தான் மெய்யழகன். எனக்கு இந்த படம் பிடிச்சது. இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறப்பே ஒரு எமோஷனல் நோட்ல தான் ஸ்டார்ட் ஆகும். 35 மினிட்ஸ் கழிச்சு தான் கார்த்தி உள்ள வருவாரு. கார்த்தி உள்ள வந்ததுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்ட்ரோல வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இடத்துல தியேட்டர்ல ஆடியன்ஸ் இருச்சாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த மாதிரியான காமெடி செகண்ட் ஹாஃப்ல கிடையாது. கொஞ்சம் எமோஷனலா போகும். செகண்ட் ஹாஃபோட ஸ்டார்டிங்ல ஒரு சில லேக நான் ஃபீல் பண்ணேன். ஆனா லாஸ்ட் 30 மினிட்ஸ் எனக்கு பிடிச்சது. ஓவராலா ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப், டீசென்டான செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கல்யாண மண்டபத்துல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். செகண்ட் ஹாஃப்ல கார்த்தி வீட்ல இருந்து அரவிந்த் சாமி கிளம்பி போற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். இந்த ரெண்டு சீன்லயுமே ஆடியன்ஸை கண்கலங்க வச்சுட்டாங்க. இந்த ரெண்டு சீன் பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், ஆனா ஸ்பாய்லர் ஆயிடும். சோ இங்க நான் டீட்டெயிலா சொல்லல. இந்த ரெண்டு சீன்லயுமே அரவிந்த் சாமியோட பெர்ஃபார்மன்ஸ் செம. ஆக்சுவலா கார்த்தி விடவே அரவிந்த் சாமிக்கு தான் ஸ்கிரீன் டைம் அதிகம். ஒரு சீன்லயுமே அரவிந்த் சாமி பெர்ஃபார்மன்ஸ்ல தூக்கி சாப்பிட்டா இருந்துதான் சொல்லணும். அந்த கல்யாண மண்டப சீன்ல வர கல்யாண பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸும் செம. கார்த்தியோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருக்காதான்னு நம்மள தோண வச்சுட்டாங்க. பர்ஃபார்மன்ஸ்லயும் கலக்கிட்டாரு. சாங்ஸோட பிளேஸ்மெண்ட் இந்த படத்துல ஒரு பெரிய பிளஸ்ஸா சொல்லலாம். போறேன் நான் போறேன், யாரோ இவன் யாரோ, டெல்டா கல்யாணம், இந்த 3 சாங்குமே செம. குறிப்பா கமல்ஹாசன் பாடின யாரோ இவன் யாரோ சாங்கோட பிளேஸ்மெண்ட் வேற லெவல். இந்த படத்துல என்ன மைனஸ்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் பெருசா எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எனக்கு 2 சீக்வன்ஸ் ஒர்க் ஆகல. ஜல்லிக்கட்டு காலையை வச்சு ஒரு போர்ஷன் வரும். அதே மாதிரி கரிகாலம் ஸ்டோரியா கார்த்தி சொல்ற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். இது ரெண்டுமே இந்த ஸ்டோரிக்கு தேவையில்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா இந்த ஜல்லிக்கட்டு காலை சீன்லாம் சூப்பரா எடுத்திருப்பாங்க. ஆனா இந்த ஸ்டோரிக்கு ஏன் இதுங்கிற ஒரு கேள்வி எனக்கு வந்தது. இந்த 2 சீக்வன்ஸை தூக்கி இருந்தாலும் இந்த படத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் இருந்திருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலா இந்த படத்தோட ரன் டைம் 3 hours கிட்ட. ஸ்கிரீன் பிளேயும் ஸ்லோ பேஸ்டுங்கிறதுனால நான் சொன்ன அந்த 2 சீக்வன்ஸ்ல ஒரு கட்டை போட்டிருந்தா கண்டிப்பா இந்த படம் இதை விட பெட்டரா வந்திருக்கும். இதுதான் நான் மைனஸா ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஹாஃப்ல நிறைய இடங்கள்ல சரக்கடிக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் வரும். ஆனா இந்த இடத்துல பியர் பாட்டில காட்டாம மண்பானையை காட்டுவாங்க. சோ எந்த ஒரு இடத்துலயுமே அது ஸ்கிரீன்ல பாக்குறப்ப தப்பா தெரியல. அது செம ஐடியான்னு சொல்லலாம். இந்த படத்துல ஃபைட் இல்ல, ரொமான்ஸ் இல்ல, மாஸ் மூமெண்ட்ஸ் இல்ல. இது எதுவுமே இல்லாம 3 மணி நேரம் படம் எடுத்து ஆடியன்ஸா உட்கார வச்ச பிரேம்குமாரை கண்டிப்பா பாராட்டலாம். எந்த ஒரு அடல் கண்டென்ட்டும் இந்த படத்துல கிடையாது. ஓவராலா இது ஒரு நல்ல படம். ஆனா இது ஒரு ஸ்லோ மூவி. சோ உங்களுக்கு பொறுமை தேவை. மாஸ் ஆடியன்ஸ் இந்த படம் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும்னு தெரியல. பட் உங்களுக்கு ஃபீல் குட் படங்கள் பிடிக்கும்னா உங்களுக்கான படம் தான் இந்த மெய்யழகன். கண்டிப்பா 2 இடங்கள்ல உங்களை கண்கலங்க வைக்கும். நிறைய இடங்கள்ல உங்களை சிரிக்க வைக்கும். ஒருத்தான மூவி, ட்ரை பண்ணி பாருங்க.